இலவசங்கிறது நமக்கு நம்மளோட இதை வச்சு நமக்கு செய்யறது இலவசம்னு சொல்லலாம். இலவசம் தர்றதுக்காகவே நிறைய கடன் வாங்குற மாதிரி தெரியுது. ஆல்ரெடி போன வருஷம் முந்தின இதுவே 9 கோடி கிட்ட கடன் இருந்துச்சு. இந்த வருஷமே 1 கோடி வந்து மொத்தமா 10 கோடி கடன் இருக்கு தமிழ்நாட்டுக்கே. சோ இப்ப அவங்க லட்சம் கோடி. அப்ப இவங்க வந்து இலவசம் கொடுக்கறப்ப நம்ம இதோட வந்து கடன் தான் அதிகமாகதே தவிர்த்து இலவசத்தால முன்னேறல. நம்ம கடன் தான் அதிகமாகுது. சோ அதனால தமிழ்நாடு கீழே தான் போதே தவிர மேல வர்ற மாதிரி தெரியல. இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தது ஒரு காலகட்டத்துல அதெல்லாம் வந்துட்டு அக்செப்டபிளா இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்துட்டு ஒரு சில பேரால அவ்வளோக்கா அவ்வளோக்கா எடுத்துக்க முடியாது. அதனால அவங்க அப்போதைக்கு என்ன விலை கிடைக்குதோ அதுக்கு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படின்றப்ப அவங்களோட பசங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து இது கிடைக்குது அப்படின்றப்ப அவங்களுக்கு அது வந்துட்டு ஓகே இது புதுசா தெரிஞ்சது. ஏன்னா நம்மளால நம்ம பையனுக்கு வாங்கி கொடுக்க முடியாது, நம்மளால நம்ம பொண்ணுக்கு வாங்கி கொடுக்க முடியாதது கவர்மெண்ட் மூலமா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க. பட் இப்ப இருக்க சிச்சுவேஷன்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே நல்லா எஜுகேட்டடா இருக்காங்க. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் மக்கள் நல திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறத விட மக்களுக்கான வேலை வாய்ப்பு திட்டம் சொல்லிட்டு அவங்க புதுசா ஆரம்பிச்சு கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். அடுத்து அவங்க ஃப்ரீன்னு கொடுக்கற திங்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்ப மிக்சி, டிவி இது மாதிரி கொடுக்கறதோட நம்ம வந்துட்டு ஒரு எஜுகேஷன்லயோ ஒரு மெடிக்கல், இப்ப மெடிக்கல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கேனு மேஜர் ஆபரேஷன்ஸ்க்குலாம் சில அமௌண்ட் வந்துட்டு காஸ்ட் பண்றாங்க. அந்த மாதிரி ஃபுல்லா ஃப்ரீயா கொடுத்தா இப்ப வீடு இல்லாதவங்களுக்கு ப்ராப்பரா ஒரு வீடு, இப்ப ரோட்டோரத்துல நிறைய ஏழை மக்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு இடம், அது மாதிரிலாம் ஃப்ரீ அந்த மாதிரிலாம் ஃப்ரீ பண்ணா நம்ம நாட்டோட இது வந்து இன்னும் அதிகமா வளரும். அது மாதிரி படிக்கிறதுல இன்னும் ஃப்ரீ கொடுத்தா எக்கனாமிக்கலா நம்ம இன்னும் வளர்ந்து அவங்க ஃப்ரீயே கொடுக்காத மாதிரி நம்மளே வாங்கிக்கிற மாதிரி வளரும் அப்படின்ற மாதிரி இருக்கு. மத்த இந்த சின்ன விஷயத்த ஃப்ரீ கொடுத்து நம்மளை ஏமாத்துறது வந்துட்டு பண்ணாம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. சரி, வேற இது வரைக்கும் முன்னாடி வந்து ஆட்சியில இருந்து எல்லாம் செஞ்சாங்க, செய்யாதவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தா அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி இலவசமா கொடுக்கற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அகைன்ஸ்டா எதுல எல்லாம் விலை உயர்த்த முடியுமோ அந்த அத்தியாவசியமான பொருட்களா இருக்கும், கேஸா இருக்கட்டும், மத்த பொருட்கள்லாம் அதிகமாக்கிக்கிறாங்க. அதனால இந்த ஒரு விஷயம் இல்லாம பொருட்கள் மூலியமா மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகணும். ஒரு விஷயம் இலவசமா போகுதுன்னா ஏற இறக்கத்தோட ஒரு கேஸ்ட் டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்காம இருக்கணும் அப்படின்னு